நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து 2024 வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய எக்ஸாம், ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூலாம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது லேட்டஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டுடைய மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்ச் இன்ஜினில் ப்ரௌசரில் TNMAWS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து DMA அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் வரும். இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் டிகிரி ஸ்டாண்டர்டில் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அவங்களுடைய மார்க்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடந்த எக்ஸாமுடைய போஸ்ட்டோடைய மார்க்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ரிசல்ட்டுமே வந்து மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பப்ளிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி ஸ்டாண்டர்ட் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை நம்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். இது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிகிரி ஸ்டாண்டர்டோடைய மார்க்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய ரிட்டன் எக்ஸாம் வந்து என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 29/6/2024, 30/6/2024 மற்றும் 6/7/2024 நடந்திருக்கு. அதே மாதிரி இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 7/10/2024 17/2/2025 வரைக்கும் இன்டர்வியூ நடந்திருக்கு. சரிங்களா? அதனுடைய மதிப்பெண் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். Ctrl F கொடுத்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை 1 by 1 செக் பண்ணி பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மதிப்பெண், இன்டர்வியூவில் நீங்கள் எடுத்த மதிப்பெண், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, நீங்கள் என்ன கேட்டகரி, அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர், வேறு ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வித்ஹெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி வந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாமல், தேவையான சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாலோ அல்லது கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வித்ஹெல்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி வந்து உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மதிப்பெண்ணை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய மதிப்பெண் எந்த லெவலில் இருக்குது, நீங்கள் எந்த இதில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கவுன்சிலிங் என்னைக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு அடுத்தது கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் டோட்டலாக 656 பேருடைய மார்க்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலை, எக்ஸாம் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஜெக்டட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனில் வந்து PSTM, DAP, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஸ்ட்ரிக்ட் விடோ இதெல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து அவங்களுக்கு, அதாவது கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வித்ஹெல்ட் பொறுத்த வரைக்கும் ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து வித்ஹெல்ட் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸும் இருக்கக்கூடியதுக்கு கோர்ட்டோடைய கைட்லைன்ஸ், ஆனபிள் கோர்ட்டோடைய கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுடைய ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் மெரிட் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபில்லிங் அப்பும் இருக்கும். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய மதிப்பெண் பேஸ் பண்ணியும் என்ன கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்த கேட்டகரியில் வேகன்சிஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான செலெக்ஷன்ஸ், அதாவது போஸ்டிங்ஸும் அலாட் பண்ணுறதும் வந்து இருக்கும். சரிங்களா? கவுன்சிலிங்கோட டேட் வந்து ஷார்ட்லி இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க.